அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்கும் ஜூலை மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதமும் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் சில மாறுதல் சொல்லக்கூடிய, சிலருக்கு நன்மையான பலன்கள் வர்றதும், சிலருக்கு சில தேவையில்லாத சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுறது கிரக பெயர்ச்சிகள் தாங்க முழுமையான ஒரு காரணத்தை நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த மாதத்தில் நவ கிரகங்களில் நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படுறதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாறுதல்கள் உருவாகக்கூடிய ஒரு கிரக பெயர்ச்சிகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குங்க. அப்போது இந்த மாதத்தில் நம்மளுடைய குடும்பம், பண வரவு, பணம் எதிர்பார்க்கக்கூடிய எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம சக்ஸஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையான பலன்களை இப்போது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபம் சுக்கிர பகவானுடைய அருளை பெற்ற ராசி, பூமி தத்துவ ராசி. இந்த ரிஷப ராசியத்தில் பிறந்தவங்க பார்த்தோம்னா, அதாவது உண்மையை சொல்ல போனோம்னா ஒரு அற்புதமான குணம் கொண்டவர்கள், ரொம்ப ரொம்ப ஒரு அன்பானவர்கள்னு சொல்லலாம். பாசம் வைக்க தெரிஞ்ச மனிதர்கள், குடும்ப கௌரவத்துக்காகவே வாழக்கூடியவர்கள். அதாவது சிறு வயதில் அப்பா அம்மாவை புரிஞ்சு நடந்துக்கிட்டேன், வயசுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் போது கூட பிறந்தவங்களுக்காகவே நான் வாழ்ந்தேன். அடுத்தது பார்த்தோம்னா என்னை நம்பி வந்தவங்களை நல்லா வச்சிருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், எனக்குன்னு நான் எதுவுமே பண்ணிக்கலைங்க இப்படின்னு சொல்கிறவங்க தாங்க ரிஷபராசிக்காரர். ஆனால் இந்த மாதிரி, அதாவது எல்லாருக்காகவும் நம்ம ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கும், மற்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்ந்தாலும், ஆனால் ரிஷபராசியுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, என்னவோ ஒரு கஷ்டத்தில் வாழ்கிற மாதிரியும் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்பட்டுட்டு தான் இருக்குங்க. இந்த நிலையில் இருந்து நமக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சாதகமான ஒரு சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிக்க முடியுமா? அதாவது மற்றவங்களுக்கு நம்ம ஒரு உறுதுணையை இருந்தாலும் நமக்கு சிலர்னால தான் நமக்கு ஒரு பாதகங்கள் ஏற்பட்டுட்டு இருக்குது. அது மன வாழ்க்கையிலும் சரி, அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியிலையும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனைகள் மாறி மாறி வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த ஜூலை மாதம் பார்த்தோம்னா கிரக பெயர்ச்சிகள் ஆரம்பமே சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் அதாவது உங்களுடைய ராசிக்கு, அதாவது 4ஆம் இடத்தில் இருந்து, அதாவது நான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகுதுங்க 4ஆம் தேதி. அப்போது 4ஆம் இடங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ராசி நாதன் இல்லையா, ஜென்மாதிபதி இல்லைங்களா? அப்போ 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானத்துக்கு போகுது இல்லைங்களா? அப்போ சுகஸ்தானங்கிறது வீடு, மண்மனை, வண்டி, வாகனம் எல்லாத்த விட ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதே, அதாவது 4ஆம் இடம் தாங்க. கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக உருவாகிறது 4ஆம் இடம் தாங்க. அப்போது இந்த ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்கள் சரியாக முடிவெடுக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலத்தில் திருமணம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த, அதாவது எதிர்பார்த்த அன்பு சார்ந்த விஷயங்களில் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோமோ, எந்த அளவுக்கு சில பிரிவுகளை சந்திச்சோமோ, அதே மன ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலும் நெருக்கடிகளை சந்திச்சோமோ, அதுக்கு உண்டான சில மாற்றங்களை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக போகுதுங்க. அதை விட 2ஆம் இடத்துல புதன் பகவான் வக்ர நிலை, அதாவது 7ஆம் தேதி அடைய போகிறாருங்க. 3ஆம் இடத்தில் இருந்த புதன், அதாவது உங்களுக்கு தனக்காரகன், கல்வியையும் அதே மாதிரி, அதாவது பொருளாதார வாழ்க்கை சார்ந்த விஷயத்திலையும், குடும்பஸ்தானம் இல்லைங்களா 2ஆம் இடம், அந்த ஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடையும் போது கண்டிப்பாக ஒரு வேகத்தை கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும், ஒரு ஃபாஸ்ட் எனர்ஜி. சிலருக்கெல்லாமே நான் ஒரு வேலைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன், நான் படித்த வேலை படித்ததுக்கு தகுந்த மாதிரி இது வரைக்கும் கிடைக்கல, ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலையை அமைச்சு இருக்க முடியல, கொஞ்ச நாள் இருக்கும்போது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது, நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை இருக்கக்கூடிய வேலையில் ஒரு சிறப்பு அமையுமா, இல்லை நம்மளுடைய கல்விக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம், நம்மளுடைய அதாவது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு, அனுபவத்துக்கு தகுந்த ஒரு சிறப்பான வேலை அமையுமா, எது எடுத்தாலும் போராட்டமாக இருக்குது, குடும்பத்துக்குள்ளேயும் மன வருத்தங்களாக இருக்குது, இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் அமையப்போகுது. புரியுங்களா? அப்போது இந்த காலகட்டத்தில்
நீங்கள் ஒரு ஃபாஸ்ட்டை எடுக்கலாம், ஒரு எனர்ஜி எடுக்கலாம். ஆனால் வார்த்தைகளில் அடுத்தவங்க கிட்ட சில வாக்குறுதிகள் கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல குரு உச்ச பலமை அடைஞ்சிருக்கிறார். அப்போது நமக்கு இது ஒரு சாதகமான காலம். சரிங்களா? சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்குது, வரவு செலவு நெருக்கடிகளை சமாளிக்க முடியல, இதுக்கு நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்து சில முயற்சி எடுத்திருப்போம். எல்லாம் பிரேக் ஆகிப்போச்சு. எல்லாம் ஓகே ஆகிற நேரத்தில் ஏதோ ஒன்று தடைகள் ஆகிப்போச்சு, இப்படியே ஆகிப்போச்சு, இப்போ சரியாகுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கண்ணும் கருத்துமாக இந்த மாதத்தில் சில தீர்க்கமான முடிவுகள் எடுங்க, நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். சரிங்களா? இது இந்த மாதத்தில் பயிற்சி இல்லை. ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு சரிங்களா, அதாவது நம்மளுடைய அமைப்பில் இந்த சுக்கிர பகவானுடைய ஸ்தான பலம் பெறும்போதும் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சில சந்தர்ப்பமான சூழ்நிலைகளை நீங்கள் சாமர்த்தியமாக உருவாக்கிக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போது பேச்சிலையும் சரி, கவனத்திலையும் சரி, சிதறடிக்காமல் சில காரியங்களை செஞ்சு முடிங்க, சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, சிலர் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும், அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும், ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு புதிய முயற்சிகள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக ஒன்று பண்ணலாம். ஏற்கனவே ஒன்று செஞ்சு எல்லாம் டல்லாகி போச்சு, அதாவது செய்து கடனை அதிகமான மாதிரி ஆகிப்போச்சு, சமாளிக்க முடியுமான்னு தெரியல, நெருக்கடிகளாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்மளை சரியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அந்நிய மனிதர்கள்னாலையும் எல்லாருக்கும் நம்ம பார்த்து நல்லதை பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நம்மளை பார்த்து பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கோ, இல்லை நம்மளை சந்தோஷப்படுற அளவுக்கோ யாருமே ஒரு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை. இன்றைக்கி இவங்க மீண்டு வந்துடுவாங்களா, ஜெயிச்சு வந்துடுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை தள்ளி விடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னால் நம்ம வாழ்ந்து காட்ட முடியுமா அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்து பண்ணியோ புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான காலமாக இது எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை புதிய ஒரு இடத்துல போய் தொழில் தொடங்கிறது, இல்லை நமக்கு ஒரு இடம் விட்டு இடம் போய் ஒரு பயிற்சி ஆகி அந்த இடத்துல போய் நம்ம ஏதாவது ஒன்று தொடங்கலாமா அப்படின்னு நினச்சி முடிவு எடுக்கிறதுக்கு மனக்குழப்பங்களாக இருந்தீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக அந்த குழப்பம் வேண்டாம், டக்குன்னு பண்ணுங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி இரும்பு இயந்திரம், வண்டி, வாகனம், அதாவது லேத் பட்டறையிலிருந்து ஒர்க் ஷாப்பு, அதே மாதிரி தொழிற்சாலைகள் வரைக்கும் அதாவது ஒரு பவரில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அந்த தொழில்துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, சொந்தமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, கடந்த காலத்தில் பார்த்தோம்னா எல்லாமே போட்டம் எல்லாம் பண்ணணும், ஆனால் நல்லா வர்ற மாதிரியே வருது. கடைசியில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விதத்தில் அது சரியாக செய்து முடிக்க முடியல, ஆட்கள்னால பிரச்சனை, மற்றவங்களால பிரச்சனை, நம்மளுடைய பொருளாதார ரீதியில் போட்ட முதல் நாளை இன்றைக்கி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடிய மாட்டேங்குது, பிரேக் ஆகுது. நம்மளுடைய எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள், நம்மளுடைய எஸ்டிமேட் எல்லாமே பெரிய கோடிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா சில நூறுகளுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு தடுமாறுற சந்தர்ப்பங்கள் உருவாயிருச்சு. இதிலிருந்து மீண்டு வர முடியுமா, அல்லது இதிலே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை பண்ணினா சரியாகுமா அப்படின்னு இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும், வராமல் இருந்த சில பணங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாக போகுது. அப்போது எது நம்ம கைவிடலாம் நினச்சோமோ அதை கண்டினியூ பண்ணுங்க. எது புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, உறுதியை செய்து முடிப்பீங்க. சரிங்களா? சிலருக்கு குடும்ப வாழ்க்கையிலே சில கசப்புகள் சரியாயிரும், விட்டு கொடுத்து போங்க. சரிங்களா? எதுவுமே பிடிவாத குணத்தில் பண்ண வேண்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம், நாளைக்கு சரியாயிரும் அப்படின்ட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் ஒரு சந்தோஷமான சில விஷயங்களுக்கு கொண்டு வந்துடுவீங்க. சிலருக்கெல்லாம் கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, புத்திரபாகியம் இல்லையே, தாமதமாக இருக்குதே, கிடைக்குமா, எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்தோம், மருத்துவம் பார்த்தோம், சரியாகலைங்கிறவங்களுக்கு புத்திரபாகினை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதனால ஏதோ சில வைத்தியங்கள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்க, அது வெற்றி அடையும். சரிங்களா? இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சில கிரக பயிற்சிகளால் ஒரு யோகத்தையும் அற்புதத்தையும் ஏற்படக்கூடிய சில வாய்ப்புகள் இருப்பதனால வருடக்கோள்களின் யோகங்களும் சாதகமாக இருக்குது, மாதக்கோள்களின் பயிற்சிகளும் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால, அதாவது கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த கஷ்டங்களை மறந்து எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு நம்பிக்கையோட செயல்படுங்க, வெற்றி அடைஞ்சிருவீங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது சந்திரன் ராசி, அதாவது நம்மளுடைய மதி, நம்மளுடைய சிந்தனையை வச்சு
நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இதை சக்ஸஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் முழுமையான பலன்கள் பிறப்பு ஜனன ஜாதகம், நம்மளுடைய லக்னம், நம்ம லக்னாதிபதி இருக்கக்கூடிய தன்மை, இப்போ நடக்கக்கூடிய திசா புத்திகள் அந்தரம் சூட்சும பொறுத்து தான் சில முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கண்டிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் மட்டும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான ஆயுள் பலன்களையும் அதிகார பலத்தையும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்கால தேவையான சில வாய்ப்புகள் எந்த மாதிரி அமையுங்கிறத முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. ரிஷபராசி அன்பர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.